தானே அழுத்தப்பே ஆகிறார்கள். எம்மா, அதை நீங்க தான் அழுத்த போறீங்க. நான் நீல பெட்டியில் உட்கார்ந்திருக்கிறேன், எனவே நீலம் துடுப்பை நம்புறேன். எம்மா, மன்னிக்கவும், ஆனால் இதை நீங்கள் சமாளிக்க முடியும். அருவருப்பானதும் நான் நினைக்கிறேன் இது முடிப்படங்கள் பயன்படுத்தப்படுகிறதென. மன்னிக்கவும், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கோழி கால் துண்டுகள் என்ன அர்த்தம்? என்ன இதனை சாப்பிட வேண்டியதுதான். நீ உண்மையில் அவசியமா வேண்டுமா? ரொம்ப வெறுக்கத்தக்கது. என்ன பாத்தி, இப்படி வெறுக்கத்தக்கது எதுவுமே ஏற்கனவே நடக்காம இருந்தது. இத பார்த்தாலே கக்கின மாதிரி இருக்குது. அடுத்த பெட்டிக்கான நேரம் இது. நீல பொத்தானில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று தோன்றியது. அப்படி இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும். அதுதான் சரி. மிராண்டா, வாழ்த்துக்கள். நீ வருட அதிசயம் எனக்கு என்று ஒரு கூழ்நார் கிடைச்சது. சரி, சாப்பிடுங்க. எவ்வளவு ஆதாரமாக இருக்கிறது. எனக்கு ருசியான மதிய உணவு கிடைக்கிறது. இதுவே இன்னும் சிறப்பா இருக்க முடியும். எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. இந்த பழக்கர்கள் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்தவே முடியல. நான் முழுமையா சாப்பிட போறேன். நம்ம டயட் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ரொம்ப மெலிந்து உள்ளேன். அப்பா, நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்துல சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன். நான் அவ்வளவும் அசைய முடியவில்லை. இந்த கோழி கால்களுக்கு என்ன செய்வது என்று இறுதியாக கண்டுபிடித்தேன். கிழவிகள் அவற்றால் முன்னுண்ணி செய்ய முடியும் என்று கேட்டேன். அதனால் என்ன செய்வேன்? நான் நண்டப்பாங்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் சிறுவனாக இருந்ததிலிருந்து எப்பொழுதும் ஒரு சூனிகராக இருப்பதையே கனவு காண்பதை விரும்பினேன். இப்போது என் கனவு நனவாகியது. இப்போது என் மருந்து வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. ஹே ஜான், நீ என் சோதனை பொருளாக இருக்கிற. சுவையா இருக்குது. ஓ, கண்ணாடியில் என்ன இருக்குது? ஒரு பர்கருக்கு பிறகு கொஞ்சம் தாகமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? எனக்கு என்ன பிரச்சனை? கண்ணாடி என்ன மிகவும் பெரியதாக இருக்கிறது? ஓஹோ, இல்லை. அல்லது நான் மிகவும் சின்னவா இருக்கிறேனா? இது வேலை செய்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். உனக்கே அந்த பாடம். ஜான், இனிமேல் எனது பெட்டியில் ஆமில்லை. கோழிக்கால்களை வைப்பதை தவிர்க்கிறதுக்கு பிரச்சனை. என்னை வழக்கமான நிலைக்கு மீண்டும் கொண்டு வா. நான் சின்னவா இருக்க விரும்பவில்லை. கொஞ்சம் சின்னவா இருந்தால் கஷ்டம் இல்லை. வாங்க. அப்போதற்கு ஏன் சொல்லவில்லை? என்பதற்கே பூனை இருந்தது. ஆமா, இப்போ மீண்டும் நானே சிறியதாக இருந்து விட்டேன். நன்றி. இந்த முறை யார் முதல்ல இருக்க போறாங்க? வா. ஏமா, இந்த சுற்றில் நான் ஒரு சிவப்பு பொத்தானை தேர்வு செய்ய போகிறேன். சிறப்பு, ஏனில் அந்த பொத்தானுக்கு பின்புறம் நிறைய ஸ்ட்ராபெரி ஜாம் உள்ளது. உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் ஜாம் ரொம்ப பிடிக்கும். இது மிகுந்த இனிமையும் சுவையுமான ஒண்ணு. ஜாம்கள். இது என்ன பார்ப்போம். அது மிகவும் ஸ்ட்ராபெரி ஜாம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். அற்புதம். மூலக்காய்களை நான் குட்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். அது எப்படி? நான் உன் மீது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதிர்ஷ்டம். கடந்த முறை நீலப்பொத்தானுடன் நல்ல தோற்றம். இம்முறை நீங்கள் குரங்கு மட்டுமே பிரியமாக கொள்ளும் சலுகையை பெறுகிறீர்கள். வணக்கம். நான் உங்களும் அவற்றை பிரியமாக கருதுவீர்கள் என நம்புகிறேன். ஏய், என்ன? ஒரு வினாடி. சரி, மரபும் அழைப்பு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட முடியாது. இங்க ஒரு முழு கூட்டம் இருக்குது. சரி, இவன் ரொம்ப அதிகம். ஆப்ஸ். செப்டரேஸ் இந்த வாழைப்பழங்கள் ஆத்தையும் சாப்பிடலாம்.
ஓ அப்படினால அது எல்லாம் நான் மறந்து போனேன். ஒரு கடைசி வாழைப்பழம் உள்ளது. கவனமாக இருக்க. நீங்கள் என்னை கொல்ல முயற்சிக்கிறீர்களா? நான் உங்களிடம் ஏன் பேசுகிறேன்? எனது வாழைப்பழங்களை நான் சாப்பிட நேரமாகிவிட்டது. நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம். மேராண்டா, நான் ஒரு குப்பை கூட இல்ல. அந்த தோள்களை வேற ஒரு இடத்துல போட்டு புரியும். நான் ஏயாவின் பண்டை அடைய முடிந்தது. நல்ல விஷயம். எதிர்முரண் ஜாம்காக சிறந்த கிண்டல் நினைத்தேன். இந்த வட்டத்தில மிராண்டா தொடங்க போகிறார். பச்சை நிற பட்டனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். கெட்ட தேர்வு இல்லை. மஞ்சள் பொத்தானின் பின்னால் எனக்கு புதிய தேன் இருக்கிறது. நான் முதல்ல அதை முயற்சிக்கணும். மிக சுவையானது. மிரண்டா ஏமாற்றம் அடைய மாட்டாள். என்ன இது போகிறது? உடல் முழுவதும் பரவி வரும் இந்த ஒட்டும் மற்றும் கேவலமான பொருள். ஓஹோ, இது தேன். எவ்வளவு அற்புதமாக உள்ளது. தேனை விரும்புவது நான் தான் ஒருவர் இல்ல செம்ம. இந்த தேனீக்களும் விரும்புகிறது போல தென்படுகின்றன. அவள் உண்மையானவள். இருந்து வெளியே வாங்க. தேனீகளுடன் நட்பு வேண்டாம். வினோதமாக உள்ளது. மிராண்டா மற்றொரு பட்டனை அழுத்தினாள். சரி, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சர்க்கப்பிளாய் சந்திவைகள் தரத்தையும் கொட்ட முடியும். ஓ, மிராண்டாவுக்கு வெள்ளை கூடவே நூடுல்ஸும் வேணும். அப்படியா, நீ கொஞ்சம் பால் சேர்க்க விரும்புறியா? சரி மிராண்டா, இந்த அனைத்து பொருட்களையும் உன்னிடத்தில் வாரிவிட நேரம் வந்து விட்டது. இது என்ன? நான் இன்னும் தேனை கூட தொட்டதில்ல. எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ஏன் வேணும்? இப்போது நான் என்னாலே தேனை மிஞ்ச முடியாது. இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வா, அந்த மசோதா கேக் மேலே செழி போன்று இருக்கலாம். நான் பாலனும் சொல்லல. அதுதான் நான் மிகவும் இதுக்குத்தான் இந்த எல்லா விளையாட்டுகளையும் நான் களைத்து விட்டேன். சரி, பின்னர் நான் சவாலை தொடர்கிறேன். எம்மா, நீ ஒரேயா பேத்தானை அழுத்து. உங்க படுக்கை என்னை ஏமாற்றாது என்று நம்புகிறேன். அப்பாடி, அதை தேர்வு செய்யக்கூடாது. ஏனெனில் உங்கள் தலையில் முழுவதும் பொழியும் விஷயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். செட் இன்வென்டரி ஜிலு காலங்கெட்டு காணியுள்ளது. அவை மிகவும் பயங்கரமானவை. மேலும் அவற்றுக்கு மிகவும் வேதனையுடைய பொறிக்கைகள் உள்ளன. என்ன காரணமா? ஓ, இதை என் மேல் எடுத்து விடுங்கள். ஏன் இந்த பொருள்கள் நகர்கிறதுகள்? ஓ மெய், வாய் வழி அது ஆற்று நண்டு. பயமாகிறது. காரி, அவர்கள் என்னை மேலே நீ ஒரு துச்ச சிப்பி. அவை கனமாக இருந்தது. கடவுளே, யாரும் அதிரடியாக வழக்கத்துக்கு மாறாக ஓடவில்லை. பரிதாபமான கொஞ்சு என்னும் வகை பயங்கரமானவை என்று தெரிகிறது. ஏமா, மீண்டும் நீயே முதலில் அந்த பொத்தானை அழுத்தப் போகிறாய். வாங்க பேயாகலாம். தூங்காத. நமக்கு ஒரு சவால் நடக்குது. ஓ, நாங்க ஆரம்பிச்சு விடுத்தோமா? அப்புறம் எனக்கு நீல பக்கம் வேண்டும். அதுக்கு அருமை. ஏனெனில் இப்போது நான் முழு தியாட்டியையும் துர்நாற்றம் உள்ள கடல் பாசி உன்மேல் ஊற்றப்பையாவே. இது சதுப்பு நிலத்தை போல துர்நாற்றம் விடுகிறது. அப்படியானா இப்போ நான் அது போல பத் சண்டே அவுட் இருக்க போறேன்னா ஏன் இப்படி எனக்கு தண்டனை கிடைக்குது? எனக்கு எனது பர்ஃப்யூம் கூட இல்லையே. பண்ணிக்கும். ஆமா, நீ இப்போ அது தேவை. சரி மிராண்டா, அழுத்தும் பொத்தானை அழுத்துவதற்கு உன் வரிசை. மஞ்சள் தேர்ந்தெடுக்கிறேன். சரி, இப்பதான் உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல, this is பழைய கழிவுகள். ஒரு வினாடி நான் அதை கண்டுபிடிக்கணும். மிராண்டா, ஒரு பண்டைய விளக்கு. கதைகளின்படி அங்கு ஒரு ஜின் வசிக்கிறான். வாவின்
காதலிக்கிறேன். அப்படின்னா அவர் 3 சித்திரைகளை போல உருவாக்கணும். நன்றாக தேய்க்க வேண்டும். உண்மையில ஒரு உண்மையான ஜீனியே. உண்மையில ஆசைகள் பிராண்டா. ஐயா சரி சரி சரி, பணமே என்னை அப்படியே ஆக்கிச்சுது. என்ன நரகம் தான் இப்போதான் நடந்தது. அப்படி என்ன எலி இல்ல காத்திரு. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? Oh my gosh. இது அல்லாதீன் தீப் சுரம் தெரிகிறது. நீ என்ன செய்தது? அது என் தீபம் மற்றும் என் ஜினி. உன்னால் என்ன நடந்தது? என்ன உதவுங்க? என்ன இவங்க என்ன செய்தாங்க பாருங்க. இப்ப நான் நாட்டை வீசுறேன். Going through our lace through the gritty story is trying to get him. Just like what you were this. You'd grab them with your sneaker. என் மனைவி எனக்கு இந்த வால் எங்க இருந்து கிடைச்சிச்சு? நான் ஒரு மீன் அவள் அல்ல. உனக்கு என்ன? ஜீனி நீ என்ன பண்ணிட்ட? இங்கே வா. எனக்கு மீன் வால் வேண்டாம், உதவுங்கள். Nice buddies. Tikale எப்பதும் எல்லாரும் landwans. எனக்கு நிறைய பணம் கிடைச்சது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நான் ஒரு பர்கர் வேண்டும் என்று முடிவு செய்தேன். தயவு செய்து அதை தயாரிக்கவும். நான் அதை எளிதாக கையாள முடியும். சரி சரி, நன்றாக. எனக்கு பட்டி செய்ய சற்று நறுக்கிய மாமிசம் தேவை. மிகவும் சுவையானதை எடுத்து வறுக்கலாம். பார்பி, இந்த பண்கள் முழு உடலையும் கெடுக்கும். நான் ஆப்பிள் பர்கர் செய்வேன். ஓ சரி, ஜேன் இதை விரும்புகிறாள். எனவே நான் இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறேன். சரி, சில ஊறுகாய். அது என்ன? ஐயோ அருவருப்பு. நானும் ஒன்றை முயற்சி செய்யலாமா? சரி, அது ஒரு குளிர்ந்த வெள்ளரிக்காயும் சவையா இருக்குது. நான் எப்பொழுதும் இதை சாப்பிட விரும்புகிறேன். இனி நான் வெறும் ஊறுகாய் மட்டுமே சாப்பிடுவேன். இதை பற்றி ஏன் யாரும் எனக்கு சொல்லவில்லை? இது அற்புதமாக இருக்கிறது. கவும் சரி. ஓ சரி, இப்போது அவற்றை பர்கரில் வைக்க போகிறோம். மேலும் சுவையான தக்காளி, சில வெங்காயம், சில சீஸ் மற்றும் சாஸ் தேவை. மயோனைஸ் இங்கே நிச்சயமாக வேலை செய்யும். சரி, உன்னால் என்ன? எனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து சமையலுக்கு போகிறேன். அன்னாசி பழம், ஸ்ட்ராபெரி மற்றும் கிவி வெட்டுவோம். நிச்சயமாக சில ஆரஞ்சும். பாவம் ஆரோக்கியமான பழம்பர்கரை சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு உங்க உடலுக்கு எதுவும் ஆகாது. பாருங்க, இந்திக்கு அபலாத இருக்கேன். ஏன் உன்னால் என்ன? குழம்பல். ஓ இல்ல இல்ல. ஓ சரி சரி, ஏன் சமைக்க வேண்டும்? நான் ஒரு ஆண், அது எனக்காக இல்லை. நான் ஒரு பர்கரை ஆர்டர் செய்யலாம். ஹாய் நண்பர்களே. ஹாய் பார்பி. ஓ ஆம், அது பெரியது. ஜேன் இனி ஒருபோதும் பசிக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். சரி. வாவ் வாவ், அது மிகவும் கூலு. அது என்ன? அதை முயற்சிப்போம். ஆஹா பாட்டி, இது ருசியாக இருக்கிறது. அது என்ன? என் பிடித்த பழத்துடன் ஒரு பழ பர்கர் போல தெரிகிறது. அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆனால் நான் உண்மையில் விரும்பியது அது அல்ல. இப்போது பெரிய பர்கர் நேரம். உன்னை சுவைத்தால் எப்படி இருக்கும்? ஓ, இது மிகவும் பெரியதும் சுவையானதும். சரி, நான் உன்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஓ ஓ குட்டி, நன்றி. இப்போது எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயார் செய்யுங்கள், தயவு செய்து. சரி. ஓ சரி, ஆம், நான் அதை செய்ய முடியும். வாவ், அது எனக்கான உணவு. நான் எங்கு தொடங்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். எனது விருப்பமான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எனக்கு தேவைப்படும். அதை பிளெண்டரில் போட்டு சில ஸ்ட்ராபெரிகள், சில பால் சேர்க்கிறேன். வாவ், அதை ஊற்ற முடியுமா? பால் எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை. ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். இது விரைவில் தயாராகிவிடும். இப்போதான் உங்களுக்கு கையொப்பம் போட்ட ஆண்களின் மில்க் ஷேக் கேட்ட போகிறேன். நாங்கள் சில கண்ணாடிகளை அணிந்து எங்கள் பிடித்த கருவிகளை எடுக்கிறோம் மற்றும் ஓரியோ உன்னை முழுமையாக நொறுக்க வேண்டும். ஓ என்ன, நான் அதை எப்படி செய்தேன் என்று நீ பார்த்தாயா? ஆம், இப்போது சில சாக்லேட் ஐஸ்கிரீம் பிளெண்டரில் கொஞ்சம் பால். இது மிகவும் வெள்ளையாக இருக்கிறது. ஆஹா, நாம் இதை ஆன் செய்யலாம். இது வேலை செய்யவில்லையா? ஓ ஓ சரி, என்ன இல்லாமல் நீ என்ன செய்வாய்?
அது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா? நான் ஒரு ஸ்மூத்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நான் ஒரு பரங்கிக்காய் கொண்டு தொடங்குகிறேன். மேல் பகுதியை வெட்டி அதை மிக்சியில போடுகிறேன். இப்போது அது அற்புதமாக இருக்கிறது. எனக்கு ஒரு வாழைப்பழம் வேண்டும். நான் அதை தோல் உரித்து அங்கே வைக்கிறேன் மற்றும் என் வாயில் வைக்கிறேன். சரி, ஓஹோ, ஒன்னு போதுமானது. கொஞ்சம் ஆரஞ்சு. அது என்ன? ஓ, என் கண்கள். ஓ ஓ கென், உன் கண்ணீர் துடைக்க ஒரு திசு இருக்கிறது. நன்றி பாட்டி, உனக்கு வரவேற்பு. அழகே. இப்போது நான் எங்கே இருந்தேன்? ஆரஞ்சு ஜூஸ். ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். அருமை. என் ஸ்மூத்தி நிச்சயமாக தயார். அதை அழகான கண்ணாடியில் ஊற்றி மேலே சில விப்ட் கிரீம். இது மேகங்களைப் போல மென்மையாக உள்ளது. ஆஹா, மேலும் சில சாக்லேட். எனக்கு திரவ சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நுனியை வெட்டுவோம், பின்னர் அலங்கரிக்க தொடங்கலாம். அது அழகாக இருக்கிறது. சிறிய டோனட்டுகளை நினைவூட்டும் இளஞ்சிவப்பு வளையங்களை மறந்தே போனேன். இதோ ஒரு உண்மையான டோனட். கொஞ்சம் பருத்தி மிட்டாய் மற்றும் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரா. நான் ஏற்கனவே என் குளிர்ந்த சாக்லேட் ஷேக்கை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். முடிந்தது. என் ஸ்மூத்தியும் தயார். அதை ஒரு கண்ணாடி குவளையில் ஊற்றுகிறேன். மற்றும் ஜென், வாருங்கள். நான் சிறந்ததை தேர்வு செய்வேன். இது சுவாரஸ்யமாக தெரிகிறது மற்றும் சுவைக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. மோசமாக இல்லை. அது என்ன? ஐயோ, ஏன் இது இவ்வளவு புளிப்பு? நான் புளிப்பு ஷேக் கேட்கல. இதுவே நல்லதா இருக்கும். பார்க்கலாம். ஓ, ஏன் பிடிச்ச டோனட். வாவ், ருசியானது. இந்த ஸ்மூத்தி நிச்சயமா கப் கேக். அது ஒரு சுலபமான விஷயம். எனக்கும் அது பிடிக்கும். எனக்கு உண்மையில தெரியாது. நான் இதுவரை இல்லாத சிறந்த கப் கேக்குகளை செய்ய போகிறேன். முதலில் ஒரு முட்டையுடன் தொடங்க வேண்டும். அது உண்மையில் எளிது. சரி. இன்னும் என்ன? ஹே, சரி, பார்க்கலாம். இப்போது நாங்கள் இதையெல்லாம் கலக்கப் போகிறோம். இது கடினமா? கென், உன் முகத்தில் மாவு இருக்கிறது. நான் என் மாவை தயாரிக்கிறேன். இது இளஞ்சிவப்பு. சரியானது. இதை முழுவதும் இதயங்களின் மீது ஊற்றுகிறேன். இப்போது அதை அடுப்புக்கு அனுப்புகிறேன். ஓ, சரி. என் கப் கேக்குகள் பாரம்பரியமானவை. ஓ, அது என்ன பொருள்? சாக்லேட் தூள் வடிவில். அவள் பயங்கரமாக இருந்தாள். ஓ, என் கடவுளே. சரி, இப்போது அதை அச்சுகளில் வைக்கிறோம். அதை சுடுவதற்கு அனுப்புவோம். என் இளஞ்சிவப்பு கப் கேக்குகள் தயாராக உள்ளன. மீதமுள்ளது அலங்கரிக்க வேண்டும். அதற்கு எனக்கு சில கிரீம் தேவை. சில மினுமினுக்கும் மின்னல்களை எடு. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இது அற்புதமாக உள்ளது. ஓ, என் கப் கேக்குகள் நல்ல வாசனை வருகிறது. அவற்றை வீட்டுல தயாரித்த வெண்ணிலா பட்டர் கிரீம் கொண்டு அலங்கரிக்க நேரம். சில பேரிகளும் சரியானது. நான் எல்லாம் தயார். உன் கப் கேக்குகள். ஓ ஓ ஓ இல்லை, அந்த கண்ணாடி என்னை கவனச்சிதறச் செய்தது. இப்போது அதை சரி செய்ய போகிறோம். ஓ, சரி. எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது என்ன? அவை அருவருப்பாக இருக்கின்றன. அதை முயற்சிக்க விரும்பவில்லை. ஓ, இந்த பெர்ரி வகைகள் அருமையாக இருக்கின்றன. மேலும் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. அற்புதம். என்னை அடுத்ததாக என்ன காத்திருக்கிறது? வாவ், இவை மிகவும் அழகாக இருக்கின்றன. சுவையாக இருக்கின்றன. ஆனால் நான் சிறந்தவற்றை தேர்வு செய்ய வேண்டும். பார்ப்போம். இவையே பாட்டி. ஓ, இறுதியாக இதை சுதன் செய்யுமை. சமந்தா, எம்மா, ஜான், ஜோர்டினா, லிஸ்பியான் ஒரு சௌரக்குருவர் உதவுகிறார்கள் சுத்தம் செய்வதிலும் கூட. தேவையற்ற குப்பைகள், உடைந்த மரச்சாமான்கள் மற்றும் உயிருள்ள உயிரினங்கள் இல்லாமல் அறை மிகவும் நன்றாக தோன்றத் தொடங்கியது. ஆனால் அடுத்தது என்ன? அப்போ நம்முடைய எதிர்கால அறைக்காக எல்லாவற்றையும் ஆர்டர் செய்ய வேண்டும். எல்லா கட்டுமான பொருட்களும் கருவிகளும் வாங்குவது. ஓ, இதோ குரியர் வந்து விட்டார். வணக்கம், பெட்டியை இங்கே கொண்டு வாருங்கள். நன்றி. பை. பெண்களே, அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அற்புதமான ஸ்க்ரூ டிரைவர்கள் உங்களிடம் இருக்கின்றன. இப்போது பெண்கள் தங்களுக்கு சிறந்த அறையை கட்டுவார்கள். எவ்வளவு பலகைகள் மற்றும் கருவிகள். நீங்கள் அவற்றை பயன்படுத்த எப்படி என்று நிச்சயமாக தெரிகிறதா?
ஏன்ஸ் இது அட்ரஸ் உள்ளது சுழற்றுங்கள் முடிந்தது ஒவ்வொரு அறையையும் சேர்த்து பின்னர் அவற்றை இணைக்க வேண்டும். நீங்க பண்றீங்க வரையர் பயிற்சி பிஸியாக இருக்கும்போது அது ரொம்ப இருக்கு. இறுதி முடிவை பார்க்க விரும்புகிறேன். என்ன அது தயாரா? வாவ், அடுத்தது என்ன? பின்னர் சுவர்களை வண்ணம் பூசுவது. ஒவ்வொருவரும் தங்களுக்கு மிகவும் பிடித்த நிறத்தை எடுக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அரை நிறம் இருப்பது மிகவும் அருமை. எல்லோரும் மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள். அது நிச்சயம். ஆனால் என் இளஞ்சிவப்பு அறைதான் சிறந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நான் ஒரு புதிய புத்தகம் படித்தேன். உடனே அறையை அழகான ஏதாவது கொண்டு அலங்கரிக்க வேண்டும் என்று ஊக்கமடைந்தேன். இந்த நட்சத்திர மாலா அதற்கு நிச்சயமாக பொருந்தும். ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன இன்னும் என் பெட்டியில் இருக்கிறது? உடனே பாட விரும்புறேன். என்னை டர்சி எப்படி இருந்தது? என்ன? ஐயோ, கீழே உள்ள அயலவர் முழுமையாக பைத்தியம் பிடித்து விட்டார். நீங்க அங்கே என்ன செய்கிறீர்கள்? ஓ, அருமை. நான் அறையை எதனால் அலங்கரிப்பேன்? சரி, நாம் இப்போது அதை கண்டுபிடிப்போம். நீல் பாபிட்ஸ் அருமையாக இருக்கும். சாப்பாடுல ஒரு பாப் இட் புவவைங்க சின்ன மாசு அழகான் வல்கா இப்படி இதை ஊதணும். என் குளத்தை பாருங்க, இது ரொம்ப அருமை. ஓ, எனக்கு சில பந்துகள் இருக்கின்றன. அற்புதம். நீல பலூன்கள் என் அறையை நிரப்ப ஆஃப். ஜேன், வாவ், அவளுக்கு அங்கே ஒரு குளம் இருக்கிறது. நானும் என் அறையை அலங்கரிக்க வேண்டும். என்னிடம் என்ன இருக்கிறது? இறகுகளின் மாலா. இது எனக்கு பொருந்துகிறது. எவ்வளவு அழகாக மினுங்குகிறது. இளஞ்சிவப்பு கம்பளம் கடலுக்கு சென்ற இளஞ்சிவப்பு பிளமிங்கோ மீதம் உள்ளது. நாற்காலி. வாவ், சில மென்மையான பொம்மைகள் எப்பொழுதும் கூடுதலாக இருக்காது. என்னிடம் இருக்கிறது. என்ன, நீங்கள் எல்லா பெண்களும் உங்கள் அறைகளை அலங்கரித்து விட்டீர்களா? உண்மையிலேயே ஏன் நான் இங்கே மிகவும் மோசமாக இருக்கிறேன். இப்போது நான் பச்சை புல்வெளியை அமைத்து பச்சை கைகளனை மற்றும் சில மென்மையான பொம்மைகளை வைக்கிறேன். ஆம். ஏய், இன்னும் எதுவும் தயாராகவில்லை. வாவ், இப்போது நல்லதாக இருக்கிறது. உங்கள் நான் என் சிறிய கிளியை ரியோ என்று பெயரிட்டேன். என கொண்டு வந்தேன். அவன் சோப்பு குமிழ்களை விரும்புகிறான். உனக்கும் பிடிக்கிறதா இல்லையா? நேற்று ஒரு செல்லப்பிராணி உள்ளது. அது ஒரு சிறிய கினிபெக். அது ரெபெக்கா. அவள் ரொம்ப அழகாக இருக்கிறாள். உலகிலேயே ரொம்ப ஃபேஷனபிள் கினிபெக். உன்னை குளிப்பாட்டுவோம். வாங்க, ரொம்ப அழகா இருக்கு. சரி ஏமா, நீங்க நிச்சயமாக எங்களை அதிர்ச்சி அடைய வைத்தீர்கள். உங்க செல்லம் எல்லாரையும் பயமுறுத்திய மாதிரி தெரிகிறது. ஓ, குளிர்ச்சி. என்ன அர்த்தம்? பீட் மிகவும் அழகாக இருக்கிறான். நான் அவனை கயிற்றில் நடக்கிறேன். அவனுக்கு ஒரு குளிர் தொப்பி இருக்கிறது. இல்லை. ஓ, தொப்பியில் மிகவும் அழகாகவும் குறைவாக பயமுறுத்துவதாகவும் தெரிகிறது. நாம் தொடர்கிறோமா? ஓ, யார் வந்தார்கள்? டினா, இவர்கள் உன் விருந்தினர்களா? ஓ, அது மெக்டொனால்ட்ஸ் டெலிவரி நண்பர். அவர்கள் உங்களுக்கு சுவையான ஏதாவது கொண்டு வந்தார்களா? நீங்கள் உங்கள் ருசியான உணவை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எதுவும் சிறப்பு இல்ல. நான் ஆப்பிள் பை வாங்கினேனா, ஆனால் எனக்கு சேரி பை வேண்டும். சமந்தா, இதோ உனக்கு. இது என் பிடித்த பழக்க. பார்ப்போம். ஓ, மீண்டும் தவறு. இது எனக்கு சரியாக பொருந்துகிறது. ஆனால் எனக்கும் பசிக்கிறது. இன்னும் என்ன? ஒரு சீஸ் பர்கர். இது உண்மையிலேயே எம்மாவுக்கா? என்னை பற்றி என்ன? சாஸ் அதுதானா? அது பூண்டு சேர்த்து. ஐயோ, ஓ மனிதா. டினா, கவலைப்படாதே. ஆனால் நீ எல்லா பெண்களையும் ஊட்டினாய். அவர்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவும் பசிக்காமல் இருக்கிறார்கள். நன்றி. சாப்பிடுங்கள் பெண்களே. சாஸை அனுபவிக்க டினா. என்ன? என் சார்ஜர் வேலை செய்யவில்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அழகானது. பச்சை ஒன்று. இப்போது விளையாடுவோம். ஹே, வா டினா.
நீ என்னோட வருவாயா? மிகவும் சரி. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, வாருங்கள். ஓ போகலாம் பெண்களே. ஓ மனிதா, ஓ நான் உங்களுடன் வரலாமா? ஹே ஜேன், என்ன என்ன அவர்களை விளையாடுவதை காணுங்கள். சரி, ஓ அது குளிர். ஹே ஒரு நிமிடம், வாங்க நாங்களும் உங்களுடன் விளையாடலாமா? இல்ல. ஓ சரி, உண்மையில் எனக்கு மைனிகர் உணர்வு கண்ணாடிகள் இருக்கின்றன, அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஜேன், மற்றொரு கோலத்திற்கு போகலாம். என்ன உங்களுக்கு இந்த யோசனை எப்படி இருக்கிறது? நன்றாக. வாவ், சீக்கிரம் விளையாட போகலாம். சரி, ஈஹா. ஓ மனிதா, ஓ அது ரொம்ப குளிர். அவங்க என்ன செய்யறாங்க? இது மெய்னிகர் யதார்த்தமா? ஓ சமந்தா, அத பாரு. எம்மா நீ விளையாடி பாடுகிற மிகவும் அழகாக, மிகவும் குளிர். ஓ மனிதா. ஒலிகள் வேறுபடுகின்றன. நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். ஸ்பீக்கர்கள் மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து. இப்போது நாம் கொண்டாடலாம். போகலாம். ஏன் இவ்வளவு சத்தம்? Oh, sorry, jag la frågan om den där väl erbjuda. Pretty som man dagar i verbs here. I'm really afraid of involveringen. Sen Summers Town me erbjuda student. Så Cranston இந்த ஸ்டிவர்க்கும் நிரூபிக்க எப்படி அப்படின்ற எனக்கு தெரியும். இப்போதைய நாங்கள் ரயன்ஸையும் முழுமையா மாற்றுவோம். நீங்க ஹார்ட் ராக் வாசிக்கலாம். ஏமா ஒரு உண்மையான ராக்கெட். அவள் இங்குதான் ஒளி மிகவும் குளிராக இருக்கிறது. அனைவரும் அவளிடம் ஓடுங்கள். ஏ எல்லோரும் நடனம் ஆடுகிறார்கள். என் பார்ட்டி பற்றி என்ன? கோல். சரி சரி, இப்போது உலகின் மிகச் சுவையான கேக் தயாரிக்க போகிறோம். என் பிடித்த பச்சை நிறத்தை சேர்ப்போம். சுவையான கிரீம். இன்னொரு கேக் எடுக்கு. பார், இப்போது இன்னும் சில நிறமூட்டிகள். ஓ மனிதா, ஓ இது முடிந்ததா? நமக்கு புதிதாக ஒன்றை பெற வேண்டும். ஓ எனக்கு தெரியும். சமந்தா அங்கே என்ன செய்கிறாள்? வாவ், ஒரு கேக். Joey, de winkel bij de brunsker. Ze bezwenker in den krijgen en ze op een eertele poesuwon. Crayon, Korea. இந்த நிறத்தை பாருங்கள். மேலே கொஞ்சம் கிரீம் சேர்க்கிறேன். சரியானது, எனக்கு கிடைச்சிடுச்சு. என்ன அவங்க கேக் பண்றாங்களா? நானும் என்னால ஏதாவது பண்ண விரும்புறேன். இப்போது நாங்க ஒரு நீல கேக்க வண்ணம் மற்றும் சுவையான கிரீம் உதவியோட பண்ண போறோம். சிறப்பு, முன்பை விட மிகவும் நன்றாக தெரிகிறது. ஓ சரி, எம்மா நீ கேக் முடிக்க விரும்புகிறாயா? என்ன மீதம் உள்ளது? எனக்கு பிரஞ்சல் நேரம். ரைஸ் இப்படி ஐஸ்கிரீம் அதை சமமாக்குவோம். யாரிடமும் சொல்லாதீர்கள். மறைந்து கொண்டிருக்கிறேன். நான் புதிய பச்சை நிறம் கொண்டு வந்தேன். என்ன இல்லாமல் கேக் முடித்து விட்டீர்களா? உஃப், ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ இது அழகாக இருக்கிறது. பெண்கள் உங்களை கிண்டல் செய்ய முடிவு செய்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த ஸ்டில் ஒரு கேக் செய்தனர். இது பிரகாசமாகவும் சுவையாகவும் இருக்கிறது. உண்மையிலேயே உண்மையில் வேடிச்சாதிருக்கு. நம்ம தேநீர் குடிக்கலாமா? அருமை. இவரா ஏற்கனவே குவளைகளை தயாரித்து விட்டனர். நம் பிரகாசமான கேக்குடன் சேர்ந்து தேநீர் குடிப்போம். அருமை.